அல்ஹாஜ் பழனி பாபா அவர்களின் நினைவேந்தல் 23ஆம் ஆண்டு நினைவேந்தல் மதுரையில் நடைபெற்றது. அதில் திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் கலந்துக்கிட்டு சிறப்புரையாற்றினார். அதை நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட விஷயங்களை முரண்பாடான விஷயங்கள் பழனி பாபாவின் பேரில் தொடர்ந்து இவர்கள் தொடர் அவதூறு பிரச்சாரங்கள் செய்து வருவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த கூட்டத்தில் பதிவு பண்ணுறாரு களஞ்சியம், பழனி பாபா அவர்களோட அவதாரம் தான் சீமான் அப்படின்றாரு. எதன் அடிப்படையில் இவர் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் பழனி பாபாவினுடைய அடுத்த பழனி பாபாவாக இந்த மண்ணிலே அவதரித்திருக்கின்றான். பழனி பாபா பேசின அரசியலுங்கிறது வேற, இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசுகின்ற அரசியலுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கின்ற வித்தியாசம். சீமான் பேசுற தமிழ் தேசியத்தை நிச்சயமா பழனி பாபா ஆதரிச்சே இருக்க மாட்டாரு. சீமான் பேசுற தமிழ் தேசியத்தை ஆதரிக்கல, பழனி பாபா தமிழ் தேசியத்துக்கு ஆதரிச்சாரு. பிரபாகரனை கூட பழனி பாபா ஆதரிக்கல, தான் உண்மை. தமிழரசன்கிறவரை தான் பழனி பாபா ஆதரிச்சாரு. அதை கிளியரா தெரிஞ்சுக்குங்க. சீமான் பேசுற அரசியலுக்கும் பழனி பாபா பேசுற அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. தமிழ் ஆட்சி அப்படின்னா பழனி பாபா அதை ஏத்துக்கிறேன்றாரு. தமிழர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இது இந்துத்துவா மாதிரி போகுது அப்படின்றத பழனி பாபாவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம எந்த மொழிக்கும் ஒரு இஸ்லாமியன் எதிரானவன் அல்ல. அங்க நடப்பது தமிழ் அரசுன்னு சொன்ன வரைக்கும் நம்ம டைகர்ஸோட ஒத்து போனோம். தமிழன் அரசுன்னு சொன்னோம்னா டே வேணாம்டான்ட்டோம். இங்க எப்படி சொல்றாங்க இந்துஸ்தான் இந்துஸ்தான். அப்புறம் களஞ்சியம் அந்த உரைகளில் பதிவு பண்றாரு, இந்த மாதிரி அவர்கிட்ட ஒரு தம்பி கேட்டாராமா, எல்லாம் சரிதானே, ஆனா பழனி பாபா எதுக்கு அந்த அரேபியன் ஷேக் மாதிரி ஒரு உடையில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கேள்வியை கேட்டாராமா. அதுக்கு ஒரு பதில் சொல்றேங்கிற பேர்ல எப்படி கொச்சப்படுத்துறாரு மட்டும் கவனிங்க. பழனி பாபாவுக்கு கொலை முயற்சி செய்யறதுக்கான அச்சுறுத்தல் இருந்ததுனால மாறு வேஷத்துல போனங்கிற அளவுக்கு சொல்றாரு. என்கிட்ட நேத்து ஒருத்தன் கேட்டார், அதெல்லாம் சரிதானே, பழனி பாபா எதுக்குன்னு அந்த அரேபிய சேக்கு மாதிரி உடை போட்டுக்கிட்டு இவ்வளவு வேர்க்கிற இடத்துலயும் வேர்க்க வேர்க்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டான். ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு நீண்ட வெள்ளை அங்கி போட்டிருப்பார், அந்த அங்கிக்கு மேல ஒரு சால்வை போட்டிருப்பார், தலையிலே அராபிய சேக்குகள் போல ஒரு துண்டை போட்டு மூடி இருப்பார், கண்ணிலே மிகப்பெரிய கண்ணாடி போட்டு இருப்பார். இப்படித்தான் பழனி பாபாவை எல்லாருக்கும் தெரியும். இந்த வேஷங்களை கலைத்து விட்டால் அவன் பழனி பாபா என்று கண்டுபிடிக்கிறவனுக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் பிரைஸ் கொடுக்கலாம். எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. RSS காரன் கடைசி வரைக்கும் பல இடங்களில் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொலை செய்ய முடியாமல் போனதுக்கு அதுதான் காரணம். அப்படி தன்னை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த மாறு வேஷத்தில் அவர் வாழ்க்கை முழுவதும் இருந்தார். அன்பு தமிழ் சொந்தங்களே, உயிருக்கு பயந்து மாறு வேஷத்துல அலைஞ்ச ஒரு ஆள் கிடையாது பழனி பாபா. அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க. நீங்க மதுவை எப்படி நேசிக்கிறீங்களோ அப்படி நாங்க மரணத்தை நேசிக்கிறோன்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டம். பழனி பாபாவின் நம்பிக்கை மார்க்கம் இப்படித்தான் வலியுறுத்துதுன்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு. அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த மாதிரியான உடையை பயன்படுத்தினார். தவிர நீங்க சொல்ற மாறு வேஷம் வேலைலாம் அவர் பண்ணல. இது அவரே பதிவு பண்ணியிருக்காரு, என்ன கேளுங்க. ரொம்ப புழுக்கமா இருக்குது துணி 2 பக்கமும் போட்டு, வேற வழி இல்ல, மார்க்கம் அப்படிதான் போட சொல்லுது. அப்போ எவ்வளவு ஒரு கொச்சப்படுத்துற எவ்வளவு ஒரு வெறுப்பு பாருங்க. அந்த இஸ்லாமிக் கலரே வந்துடக்கூடாதுங்கிறதுல மிக துல்லியமாக இந்த நவீன தமிழ் தேசியவாதிகள் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிக்கத்தக்கது. மாத்திக்குங்க, இதெல்லாம் சரி கிடையாது. அப்புறம் அந்த உரையில குறிப்பிடுறாரு, ஒரு காலத்துல முஸ்லிம்கள் தன்னை தமிழர்கள் அடையாளப்படுத்துறதுக்கு மறுத்தாங்களாமா ஏதோ ஒரு மயக்கத்துல. ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட ஒரு தெளிவின்மை, ஒரு மயக்கம் என்னவென்றால், நான் யாரு அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. வரலாறு தெரியாம பேசக்கூடாது. இந்த நாட்டிலிருந்து தமிழை சுமந்து சென்று அந்நிய நாடுகளில் தமிழை ஆட்சி மொழியாக ஆக்கினதில் மிகப்பெரிய பங்கு இஸ்லாமிய வணிகர்களுக்கு உண்டு. சிங்கப்பூர், மலேசியால இங்கிருந்து பேர்ந்து போன தமிழர்கள், இஸ்லாமியர்கள் தன்னுடைய தமிழையும் சுமந்து சென்று அந்த நாட்டில் ஆட்சி மொழியாக ஆக்குற அளவுக்கு பாடுபட்டிருக்காங்க. விஷயம் தெரியாம சும்மா வளரக்கூடாது. இதெல்லாம் தவறான ஒரு வரலாற்றை நீங்க பதிவு பண்றீங்க, தப்பு, நிறுத்திக்கங்க. அதுவும் இல்லாம நாங்க தமிழரா இல்லையாங்கிறதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற இடத்துல யாருமே கிடையாது, சரிங்களா? நாங்க ஊமையா கூட வாழ்ந்துருவோம். ஆனா இஸ்லாத்தை பறி கொடுத்து தான் நாங்க தமிழ் தேசியவாதிகள், தமிழர்கள்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்த வேண்டிய அந்த அவல நிலை எங்களுக்கு இன்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் அது வரப்போறதும் கிடையாது. அப்படி வரவன் அந்த ஸ்டாண்ட்ல இஸ்லாமிக் அப்படி முஸ்லீம்ங்கிற ஸ்டாண்ட்ல அவன் இருக்கவே முடியாது. அதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. சும்மா ஒரேடியா என்னவோ உங்களுக்கு தான் மொழிப்பற்று இருக்கு, அதைத்தான் அப்படியே தலையில தூக்கி சுமந்து அப்படியே நீங்க தான் அப்படியே தூக்கி நிறுத்துறீங்கன்ற மாதிரி ஒரு கற்பனையை உங்க பிரச்சாரங்கள் மூலியமா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல நீங்க ஸ்லோ பாய்சன் மாதிரி முஸ்லீம்களை தனிமைப்படுத்துறது மிக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அப்புறம் பழனி பாபாவோட பேர்லயே மறுபடியும் ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. இங்க வாழ்ற இஸ்லாமியர்கள் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பொருந்தீங்க. நீங்க தமிழை தூக்கி பிடித்து நின்றால் தான்
பார்ப்பனர்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவார்கள் பழனி பாபா பேசினாராமா. எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு வார்த்தை. நீ பிறந்தது தமிழனுக்கும் தமிழச்சிக்கும். உன் தாய் தமிழன், உன் தாய் தமிழச்சி, உன் தந்தை தமிழன். அதை நீ மறந்துடாத. அப்படி நீ தமிழை உயர்த்தி பிடித்து நின்றால்தான் பாப்பா இந்த மண்ணில சிறுபான்மைனா போவான், தனிமைப்படுத்தப்படுவான். அப்படி பாபா பேசினதே கிடையாது. தமிழனி தூக்கிப்பிடி, தமிழோட முன்ன தமிழனா நீ அடையாளப்படுத்துன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல பாபா பேசினாரு, யார் பார்த்தீங்க? அதுக்கான ஒரு சின்ன ஆதாரமாவது உங்களால் காட்ட முடியுமா அவரோட உரைகள்லேருந்து? அந்த மாதிரி சித்தாந்தமே அவர் கிடையாது. அப்போ எதுக்கு தொடர்ந்து இதையே திருப்பி 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 பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறவனெல்லாம் கேன பையன் நினச்சிட்டு இருக்குது? என்ன இதெல்லாம் தப்பு இல்லையா? அதெல்லாம் கூச்சமே இல்லை போய் சொல்றதுக்கு. தொடர்ந்தா இப்படியா போய் சொல்வீங்க? இது தவறு. இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் தமிழர்கள் என்பதை விட்டு விலகாதீர்கள். நான் தமிழர் என்ற உணர்வு கொள்ளுங்கள். அப்பதான் பாப்பானை தனிமைப்படுத்த முடியும். சரி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். தமிழர்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தினா பாப்பா எப்படி செப்பரேட் ஆகும்? உங்க கணக்குப்படி அவனும் தமிழன் தானே. பார்ப்பனவையும் தமிழர்கள் ஏத்துக்கிறீங்க, நீங்க இஸ்லாமிய தமிழர்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறீங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண முடியுமா? என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு கான்செப்ட், ஒரு புத்தி வேணாமா? அப்படியே இருக்கிறது என்ன? நீங்க உணர்ச்சி பூர்வமா பேசா எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள், அவதூறு பிரச்சாரங்கள் பழனி பாபா பேர்ல எதுக்கு பண்றீங்க? நீங்க என்ன சில பேர் கேட்கறது, நீங்க எதுக்கு தொடர்ந்து சீமானியை விமர்சிக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி எதுக்கு விமர்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நாம் தமிழர் கட்சி தான் இந்த வேலையை பார்க்குறான். திமுக காரணம், அதிமுக காரணம் பழனி பாபாவை பற்றி அவங்க பேசுறதும் கிடையாது. சரியாகவும் பேசுறதில்ல, தவறாகவும் பேசுறதில்ல. அவங்கள பற்றி ரெண்டாவது, நான் அரசியல் விமர்சகன் கிடையாது. நான் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கேன். பழனி பாபாங்கிற ஒரு மனிதனை மறைச்சிட்டாங்க. அவரோட உரைகளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணும், அவரோட சித்தாந்தங்களை முழுமையாக கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். குறுக்கில் வந்து கம்பு சுற்றி நிற்கிறது இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான். அதனால நாங்கள் இயற்கையாக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நீங்கள் தான் உருவாக்கிறீங்க. மாத்திக்கிங்க. உண்மையாவது பேசுங்க. அது உண்மையா பேசுறதுல பொய்யா பேசினா தொடர்ந்து அதுக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடாதா? உடனே திமுக சொம்புன்றது என்ன? இதெல்லாம் ஒரு நாகரிகமே இல்லாத ஒரு விமர்சனங்கள் இதெல்லாம். ரெண்டாவது, இதெல்லாம் நான் கண்டுக்க போகிறது கிடையாது. என் வேலையை நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். நீங்க தேவையில்லாம நீங்க ஒன்று பாபாவை பத்தி பேசினா உண்மையை பேசுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பேசாதீங்க. வரலாறை மாத்தி விடாதீங்க. எங்களுக்கான விடியலை சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு தலைவருங்க அவரு. எங்களுக்கான அரசியல் நிலைப்பாடு எப்படி நாங்கள் வந்து எங்களோட நகர்வுகளை இந்த நாட்டில் நாங்கள் செய்யணுங்கிறத எங்களுக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்துருக்காரு. அதுபடி நடக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லை. அப்போ இந்த நேரத்தில் நீங்க வந்து வரலாற்று திணிக்கிற ஒரு வேலையை செஞ்சா அவர் என்ன சொன்னாரு, அவரோட உழைப்புகள் 30 ஆண்டு அரசியல் வாழ்க்கையும் எல்லாமே கேள்விக்குறியாகிட்டு நீங்க அழிச்சிட்டு போயிடுவீங்க. நாங்கள் பார்த்து சும்மா இருக்கணுமா? கேள்வி கேட்க தான் செய்வோம். நீங்க பதில் சொல்லணுன்றதுக்காக நான் இந்த கேள்வியில கேட்கல. புரிஞ்சிக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்குங்க, கொஞ்சம் தெளிவா இருங்க. தேவையில்லாம இந்த மாதிரிலாம் ஒரேடியா பிரெயின் வாஷ் ஆகிட்டு பின்னாடி கொம்பு சுத்தின்னு போறதெல்லாம் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது. இஸ்லாமிய சகோதரர்களே, நான் தமிழர் என்ற உணர்வு கொள்ளுங்கள். அப்பதான் பாப்பானை தனிமைப்படுத்த முடியும். இத சொல்றது நான் இல்ல, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் இல்ல. இத சொல்றவர் புரட்சியாளர் பழனி பாபா. நீங்க வந்து தமிழை தூக்கி பிடித்தால் தான் நீங்கள் வந்து பார்ப்பனர்களை வந்து செப்பரேட் பண்ண முடியும். இதை வந்து நான் சொல்லல, அண்ணன் சீமான் சொல்லல. இதை சொல்றது யார் தெரியுமா? பழனி பாபா சொல்றாரு. எங்க சொன்னாரு? ஒரே ஒரு வார்த்தை, தமிழை தூக்கி பிடித்து நீங்கள் தமிழர்களாக ஒன்றிணைந்து நில்லுங்கள்னு பழனி பாபா ஒரே ஒரு வார்த்தை அப்படி சொல்லி இருந்தாலோ, இல்ல அதன் பொருள் படுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இருந்தாலோ காட்டுங்கன்னு ஏற்கனவே காணொலியில் சொல்லியாச்சு. காட்டினீங்களா? திரும்பி திரும்பி அவர் தமிழரசனை ஆதரவு தெரிவிச்சா அந்த காணொலி வந்து போட்டுருவீங்க. அதுக்கும் சீமானுக்கும் சம்மந்தமே கிடையாது. தமிழரசனோட அரசியல் வேற, சீமான் அவர்கள் சொல்ற அரசியலே வேற. சரிங்களா? அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதை நான் விமர்சிக்க விரும்பல. இதுல பழனி பாபா எதுக்கு தேவையில்லாம உள்ள விடுறீங்க? தேவையில்லாத ஒரு வேலை இது. இதத்தான் இந்த மண்ணில் அவர் கடந்த 1/4 நூற்றாண்டு காலமா மேடையா முழங்கினாரு. இதெல்லாம் சொல்லிட்டு வர இந்த 1/4 நூற்றாண்டு இதைத்தான் பழனி பாபா பிரச்சாரம் பண்ணாருங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அதையும் வேற மென்ஷன் பண்றீங்க. அப்படிலாம் பழனி பாபா பண்ணலைங்க. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்ற அரசியல், உங்க அரசியலை பழனி பாபா இதுக்கு முன்னாடி பண்ணல. நீங்க தான் பழனி பாபாவோட பேரை தவறா பயன்படுத்தி நீங்க ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கும் பழனி பாபாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதுக்கு ஆவணமா அவரோட உரைகள் இருக்குது. தயவு செஞ்சு கேட்டாவது வந்து பேசுங்க. சும்மா கற்பனையா நீங்க வந்து 4 பேர் கை தட்டுறதுக்காக இல்லாத பொய்ய பேசிடுறதா? தயவு செஞ்சு பொய்ய வந்து நீங்க மற்ற விஷயத்தை எப்படி வேணா பண்ணிட்டு போங்க. பழனி பாபா விஷயத்துல தேவையில்லாம பொய் பேசாதீங்க. இஸ்லாமியர்கள் வந்து நீங்கள் தமிழர் என்ற உணர்வை விட்டு விடாதீர்கள். நான் தமிழர் என்ற உறவு நம்மளுக்கு வேண்டும். எதுக்கு இந்த மாதிரி? எங்க பேசினாரு? என்னத்தான் நீங்க எல்லாம் பாக்குறீங்க? அவரோட உரைகள் நீங்க கேட்கறீங்களா இல்லையா? இல்ல அந்த 3 நிமிஷம் 4 நிமிஷம் வருது அதை மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் கேட்கறீங்களா? ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவாரு. சபர் இருந்தா பொறுமையா உட்காந்து அதை கேட்டுட்டு அவர் முழுசா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா அவரை ஏத்துக்குங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு உங்களோட அரசியல் சித்தாந்தத்தை அவரோட பேர்ல சொல்றது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். திரும்ப திரும்ப இதை பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றா லிஸ்ட் போட்டு உடைக்க வேண்டியது வந்துடும். அப்புறம் சில சகோதரர்கள் வந்து கேட்குறீங்க, இப்போ இருக்கிற கட்சிகள்லேயே நாம் தமிழர் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அவர்கிட்டையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் காணொலி போடுறீங்க. அப்போ நாங்கள் யாருக்கு தாங்க ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு பழனி பாபாவோட உரைகளை கேளுங்க.
அவரோட ஆரம்ப காலத்திலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சியும் இஸ்லாமியர்களை, பழனி பாபாங்கிற தனி மனிதனை கிடையாது, இஸ்லாமிய சமூகம்னு வரும்போது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த அங்கீகாரத்தை கொடுக்க மறுத்து விடுகிறது என்கின்ற பாடத்தை பழனி பாபாவின் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அதனால் மிக தெளிவாக பழனி பாபா முடிவெடுத்தார், எந்த அரசியல் கட்சிக்கும் இனி ஆதரவு கிடையாது, எங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றானோ அவனோட தான் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு அரசியலை கூட தள்ளி வச்சிருங்கன்றாரு. ஐக்கிய ஜமாத் அப்படிங்கிற கான்செப்ட்ல பள்ளி வாசல்களை ஒருங்கிணைச்சு ஒரு தலைமையின் கீழே கொண்டு வர ஒரு திட்டத்தை வகுத்து அதன் அடிப்படையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது தான் அவர் வந்து கொல்லவும் படுறாரு. இந்த பேசிக்கை வந்து நம்ம கையில் எடுத்து நாம பண்ணணும்னு சொல்றது தான் இந்த நோக்கம். இந்த காணொலிகளின் நோக்கம் எல்லாமே என்னன்னா, இந்த பாபாவோட உரைகள்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சொந்த காலில் 60 தொகுதியை நாமளே வென்றெடுக்கலாம். மீதி உள்ள தொகுதிகளில் வேறு சில சமூகங்கள், ஜாதி அமைப்புகளுடன் நம்ம கூட்டணி ஏற்படுத்தி நாம வந்து ஒரு மெஜாரிட்டியில் நாமளே முதலமைச்சர் ஆகலாங்கிற அளவுக்கு பழனி பாபா வந்து ஒரு கணக்கை வந்து வகுத்து கொடுத்துருக்காரு. அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கண்டிப்பா இன்ஷால்லா நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு அப்போ இதையும் தப்பு சொல்றேன் அதையும் தப்பு சொல்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விமர்சனம் பண்ணாதீங்க. நீங்க பாபாவோட உரையை கேட்டீங்கன்னா அவரோட சித்தாந்தம் என்னன்றதை அவரோட உரைகள்லயே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அதுல தான் இந்த சமுதாயத்தின் விடியல் இருக்குன்னு நான் நம்புறேன். அதனால தான் இந்த வேலையும் பார்க்கறது. அதனால முதல் ஒரு விஷயத்தை நீங்க வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. எந்த அரசியல் கட்சியும் நம்மை பாதுகாக்காது. நம்மளுடைய ஓட்டுக்காகத்தான் இத்தனை வேலையும் செய்வாங்க. ஆனா நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே நம்மளுக்கு நின்னதே வரலாறே கிடையாது. ஆனா ஒற்றுமைங்கிற கயிற்றை பற்றி பிடித்து கொண்டால் நிச்சயமாக நாம் வெற்றியாளர்கள்னு அல்லாஹ்வோட வார்த்தை. புரியுதுங்களா? அதன் அடிப்படையில் பழனி பாபா ஐக்கிய ஜமாத் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அவர் மிக தெளிவாக கட்டமைச்சு அந்த நகர்வுகளில் அவர் ஈடுபட்டு இருக்கும்போது தான் அவர் கொல்லப்படுறாருங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுங்க. இனிமேல் நாம் என்ன பண்ணணும்னா, இந்த ஐக்கிய ஜமாத்தை நோக்கி தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தை எப்படி ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கள்லாம் ஒரு மஷூரா பண்ணி பாபா காட்டின அந்த வழிமுறையின்படி இந்த ஐக்கிய ஜமாத்தின் கட்டமைப்பின்காக தன்னுடைய நகர்வுகளை இந்த இஸ்லாமிய தலைவர்களும் இந்த இஸ்லாமிய சமூக மக்களும் ஒன்றிணைந்து இந்த வேலையை செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அதுதான் விடியலை ஏற்படுத்தும். இது என்னுடைய கருத்து. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஹிந்துத்துவாங்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. 100 வருஷம் ஃபவுண்டேஷன் அவங்களது. 100 வருஷமா அவங்க செய்கிற வேலை இது. இன்னைக்கு நம்மளை சுற்றி ஒரு கடல் மாதிரி அவங்க வந்து வளர்ந்து சூழ்ந்துருக்காங்க. நாம் வந்து கோமனம் கூட இல்லாமல் நிற்கிறோம், நம்ம மூழ்கி போயிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், பாபாவை கையில் எடுங்க, ஐக்கிய ஜமாத்துங்கிற ஒரு கப்பலை கட்டுங்க, கரையை சேரலாம். அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம், ஓட்டை கவுத்து போட்டு அதில் உட்காந்தா நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு நின்னா சாகும். அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. நான் எங்கள் மக்களுக்கு என்ன சொல்லணுமோ பாபாவின் சில சித்தாந்தங்களை கொண்டு வந்து உங்களை சேர்க்குற வேலையை நான் செஞ்சுட்டு இருப்பேன். உங்களுடைய விமர்சனங்களுக்காக இந்த வேலைகள் நிற்க போகிறது கிடையாது. கொஞ்சம் உஷாராக இருங்க. முஸ்லீமில் ரொம்ப ஒரேடியாக தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இதே மாதிரி மண்ணலி போட்டுக்காதீங்க. கொஞ்சம் தெளிவாக இருங்க. நீங்கள் வந்து ஏனைய பிற சமூகத்தோடு நட்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள், அவர்களோடு இணைந்து அரசியல் செய்யுங்கள். நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்கள், சரியா? ஆனால் அவங்க சொல்கிற சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்டா தான் நான் உங்களை தமிழராக பார்ப்பேன்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஃபாசிசம், சரியா? நீங்கள் இஸ்லாமியர் அடையாளத்தை விட்டுட்டு போயிட்டு தான் உனக்கு அப்படி நீ வந்து பெரும்பான்மை ஆகணும்னு உனக்கு என்ன அவசியம்? உனக்கு யார் இப்படி ஒரு பொழப்பு பொழுதுக்கு நீ பேசுவா ஹிந்துவா மாறிடுன்ற? நான் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்து பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு உங்களை அடையாளம் காட்டிக்கிறதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்துக்களாக மாறிடுங்க. உங்களுக்கு இன்னும் பெரும்பான்மையான ஒரு அடையாளம் இந்த நாட்டில் கிடைச்சிரும். இல்லை நான் இஸ்லாமியனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்களில் சமரசம் பண்ணாதீங்க. உங்கள் மார்க்கத்தை யாராவது டெஸ்ட் பண்ணுறது ஸ்லோ பாய்சன் மாதிரி, இது நான் டைரெக்டாக இந்து அமைப்புகள் சொல்கிற மாதிரி நேரடி தாக்குதல் அவங்கள கூட பாராட்டிடலாம். இது கூடவே இந்த குளிர்ந்தோன்ற ஒரு அநாகரிகமான ஒரு அரசியலாக இந்த நாம் தமிழர் கட்சி பண்ணிட்டு இருக்கிறது மிகவும் கடுமையான ஒரு விஷயம். உஷாராக இருந்துங்கன்னு சொல்லிட்டு உங்களிடத்துல நான் விடைபெறுகிறேன். நான் முகமது இப்ராஹிம். நன்றி.